தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக மனசில் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜேஇஇ எக்ஸாம். ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? கண்டிப்பாக உங்கள் மனசில் அந்த கேள்வி இருக்குதானே பசங்களா? இப்போ அந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் இன்னுமே நிறைய பேருக்குல்ல, முதல்ல ஒரு ஜேஇஇ எக்ஸாம்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுவே நமக்கு போதுமான அளவுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். யாரை கேட்குறதுன்னு தெரியாது. இதை போய் யாருக்கிட்ட நம்ம கேட்குறது, யார் நமக்கு இதில் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு எதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்லாம் வீணாக அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு, இன்ஜினியரிங் தானே, நல்ல கட் ஆஃப் எடுத்தால் நமக்கு அது கிடைச்சிருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டு தான், அதில் எதுவுமே தப்பு இல்லை, சரியா? பட் ஓகே, ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்ககிட்ட பேசிடுறேன். முதல்ல அது கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல நாமெல்லாம் யாரு? நான் என்னையுமே சேர்த்து தான் கேட்குறேன். நீங்களோ நானோ ஓகே, நம்மெல்லாம் எங்கேருந்து வரும்? ஹூ ஆர் வி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால், we all come from a very very normal middle class family அப்படின்னு சொல்லாமா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் இல்லை. நமக்கு எல்லா வசதி வாய்ப்பும் சின்ன வயசுலேருந்தே கிடைச்சதில்லை. we had very very normal parents. ஒரு சில பேருக்கு பேரண்ட்டு தான். ஒரு நார்மலான ஸ்கூலில் தான் நம்ம படித்தோம். ரொம்ப அப்படியே பணக்கார ஸ்கூலில் எல்லா வசதி வாய்ப்போடு படித்தோமா அப்படின்னா இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்மளாம் நார்மல் ஸ்கூலில் இருந்து தான் வந்தோம். நம்ம ஒரு நார்மல் லைஃப்பை தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டு. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும், என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்குமே ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி நார்மல் ஆர் ஆவரேஜ் இதை தாண்டி ஓகே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வாழணும். லைஃப்பில் நான் எக்ஸ்ட்ராடினரியாக வரணும், நான் சிறந்தவனாக வரணும். ஒரு விஷயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யான் என் பெஸ்ட்டுப்பா இந்த விஷயத்தில், லைக் ஹீ இஸ் சூப்பர் குட் ஓகே. அதே மாதிரி உன்னை ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த உலகம் போற்றணும், கண்டிப்பாக உன்னை பாராட்டணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப், அதுவும் நமக்கு இல்லை, நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம மூலயமா அவங்களுக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட ரெடியாக இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உன்னால் அதை அடைய முடியும் அப்படின்னா அது ஒன்று ஐஐடி இல்லை என்ஐடி, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க டாப் காலேஜஸில் படிக்கிறது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க டாப் காலேஜஸ்குள்ளே உங்களால் போக முடிஞ்சா, உண்மையாக சொல்கிறேன், உங்களுடைய லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக மாறும். ஏன் தெரியுமா? இப்போது ஒரு என்ஐடி ஐஐடியில் எடுத்துக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே இட் இஸ் ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஓகே. இங்கே இந்தியாவுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் ஃபண்ட் ஆகி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு என்ஐடி ஐஐடியில் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் உன்னால் அங்கே மீட் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உன்னால் அங்கே சந்திக்க முடியும். உனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், சரியா? உன்னோட அறிவு வளர்றதுன்னு இருக்குல்ல ஓகே. தமிழ்நாட்டில் நிறைய சிறந்த காலேஜஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, சரியா? நிறைய 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 சிறந்த காலேஜஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஐஐடி என்ஐடி அது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே ஓகே. ஒரு கூகுளோ இல்லை மைக்ரோசாஃப்டோ ஒருத்தரை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அவங்க இந்தியாவில் தேடுறது எந்த காலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக அது ஐஐடி அண்ட் என்ஐடியாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் இல்லை சூப்பரான, நீங்கள் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 75 lakh per annum salary பேக்கேஜ், 2 crore per annum salary பேக்கேஜ், அந்த மாதிரிலாம் வந்து நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்களாக இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி என்ஐடி ஐஐடியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஜேஇஇ எக்ஸாமை உன்னால் கிளியர் பண்ண முடிஞ்சா, உன்னாலையும் இதுக்குள்ளே போக முடியும். ஒரு என்ஐடி ஐஐடிக்குள்ளே போக முடிஞ்சா இட் இஸ் பாசிபிள், சரியா? அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு 3 மாதம் அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒர்த்து இல்லையான்னு மட்டும் நீ கமெண்ட் பண்ணு ஓகே. நீ ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணனா ஒர்த்து தான் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணு, போதும் எனக்கு, அவ்வளோதான் நான் வந்துட்டு கேட்குறேன். நம்ம அதை செய்யலை அதெல்லாம் வேற. பட் இஃப்
யூ குட் லிவ் அன் எக்ஸ்ட்ராடினரி லைஃப். இஸ் இட் ஒர்த் ஆர் நாட்? என்ன கேட்டால் அது கம்ப்ளீட்டாக ஒர்த்து தான். இப்போது நான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு வச்சுருக்கேன். நான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு 7:30 PM இந்த JEE எக்ஸாமுக்கு 2025 நீ ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இதுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, உனக்காக இன்னைக்கு 7:30 PMக்கு அதுக்கு ஒரு லைவ் செஷன் இருக்குது. சார், நான் வந்து 2025 2026 எழுத போகிறேன். நான் 11th, ஓகே, நான் 2026 எழுத போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, நீயுமே வந்து தாராளமாக இதை அட்டன் பண்ணு. 7:30க்கு இந்த முக்கியமான லைவ் செஷனுக்கு எல்லாருமே வந்துரு. இதில் JEE பற்றி நிறைய விஷயம் நம்ம லைவாக பேச போகிறோம். ஏன்னா உனக்குன்னு ஒரு சில டவுட்லாம் இருக்கும். அந்த டவுட்லாமும் நான் உனக்கு அங்கே ஆன்சர் பண்ணுறேன். சரியா? இப்போது நீ JEE எழுத போகிறேன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாம் நீ டெவலப் பண்ணிக்கணும். நல்லா கவனி. நான் இதை சொல்லும்போது என்ன வார்த்தை பயன்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஸ்கில்லுன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ நான் ஸ்கில்ல என்ன சார் இருக்குது அப்படின்னா நான் உனக்கு சொல்கிறேன். சரியா? மொதல் விஷயம், உனக்கு என்ன சிலபஸ், நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லேருந்து JEE வருமா? முதல்ல எல்லாருமே CBSE போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், CBSE போர்ஷன் படித்தாதான் JEE நம்மளால் நல்லா பண்ண முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு JEE பண்ண முடியாதா? சிலபஸ் என்னன்னு முதல்ல தெரியணும். அப்போ உனக்கு சிலபஸ் என்னன்றதை பார்த்தா தான் உன்னால் அந்த முடிவுக்கு வர முடியும். சரியா? அது எப்படின்றத நான் சொல்கிறேன். சிலபஸ் என்னெல்லாம் நானே சொல்கிறேன், நீ கவலைப்படாத. சரியா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து சால்வ் பண்ணணும். சரியா? இப்போது நம்ம ஸ்டேட் போர்டு பப்ளிக் எக்ஸாம் படிக்கும்போது எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பேன். இது என்ன லாஜிக் அப்படின்னா, நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் அது கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி JEEல அதே சம் அப்படியே வராது, 1-2 நம்பரை மாற்றி கேட்பாங்க. ஆனால் அதே பேட்டர்னில் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து உன்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு புரியும், நான் அதனால தான் அதை இம்ப்ரூவ்னு போட்டிருக்கேன். நம்ம ப்ராப்ளம்ஸ்னாலே கொஞ்சம் பயப்படுவோம். என்னன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் புக்கில் இருக்குன்னா, சால்வ் பண்ணி இருக்குன்னா, புக்கில் கொடுத்துருக்கீங்கன்னா, இல்லை டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை போட்டுருவேன். ஆனால் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நீ சொந்தமாக அதுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்னால் முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு டவுட் இருக்குது. நான் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு, நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இல்லை வர ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டால் நான் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதான் ஆக்சுவலாக உனக்கு இருக்கிற பிரச்சனை. அதுதான். ஓகேவா? உனக்கு சம் போட தெரியாமல், ஃபார்முலா தெரியாமல், அது சரியா தப்பான்னு உள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தால் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேற, அந்த சந்தேகத்திலே நின்றுரு. கரெக்டு தானே? ஓகே, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்கில்லும் நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த 3 மாதம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ கவலைப்படாத. சரியா? கிரியேட்டிவாக யோசிக்க தெரியணும். ஓகே, இப்போது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது க்ரியேட்டிவாக நம்மளே வந்து யோசித்து பார்க்கணும். என்ன சொல்ல வராங்க, இதை வேறு எப்படி நம்மளால் மாற்றி யோசிக்க முடியும்னு அந்த ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் வேணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். எல்லாத்த விட முக்கியமாக இதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ 3 மாதம் உனக்கு டைம் இருக்குது JEE ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோ. மொதல் 1 மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. மொதல் 1 மாதம் ஃபுல்லாக நீ கஷ்டப்பட்டு படித்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, 2 minutes மேகி மாதிரி, நான் இப்போ படித்தா எனக்கு நாளைக்கே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ இதில் தடுக்கிற, சறுக்கிற, தோல்வி அடைகிற அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்ககிட்ட பொறுமை வேணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீ டெவலப் பண்ணணும். இப்போது அந்த ஸ்கில்ன்ற வார்த்தை சொன்னல, இதெல்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, ஓகே இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதே, ஐயோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து அனலைஸ் பண்ண தெரியாதே அப்படின்லாம் நீ யோசிக்காத. பேஷன்ஸ் இல்லையே அப்படின்லாம் யோசிக்காது. எனக்கு கான்செப்டே புரியாது சார், நான் குருட்டு மனப்பாடம் தான் சார் படிச்சிருக்கேன். இப்போது அந்த ஸ்கில்லுன்ற வார்த்தைக்கு வரும். ஸ்கில்லுன்றது சம்திங் யூ அக்வயர் த்ரூ ப்ராக்டிஸ். சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஸ்கில்லு ராஜா. என்னது? சைக்கிள் ஓட்டுறது ஒரு ஸ்கில்லு. இப்போது சைக்கிள் ஓட்டும்போது நீ எடுத்த உடனே ஈஸியாக கற்றுக்கிட்டியா, இல்லை அதுக்கு நிறைய நம்ம கஷ்டப்பட்டோமா? நிறைய கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் மீறி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்றைக்கி நீ வண்டி ஓட்டுற, சைக்கிள் ஓட்டுறன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய நேரத்தில் ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்தோன்றத நீ மறந்தே போயிருப்ப. ஆட்டோ பைலட் மோடில் மைண்ட் ஓட்டிகிட்டு போயிருக்கும். ஆமாம், இந்த தெருவுக்கு நம்ம எப்போ வந்தோம்னு யோசிக்கும் போது தான் அதான் எப்படி வந்தோம், பிளாங்க் ஆகிடுச்சு நடுவில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆட்டோ பைலட்டில் நீ வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும்.
இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்கில். அந்த ஸ்கில்லை உன்னால் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே சார். இப்போ அந்த விஷயத்துக்கு வாங்க, நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்துட்டேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஜேஇக்கு நீ தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். உண்மையா ஜேஇ எக்ஸாமுக்கு நீ தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீ 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு தானே படிக்கிற. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் உனக்கு தர்றது என்ன தெரியுமா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருமே அப்படின்னு. ஆமாம், உனக்கு அதே ஒரு செக்யூரிட்டி மாதிரி இல்லை. ஓகே, விஷயத்துக்கு வரும். ஆனால் நீ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் சென்டம் எடுக்கணும்னா அப்போது நீ புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ண ஆரம்பிச்சினாலே, உன் புக்கில் இருக்கிற ப்ராப்ளமை நீ இதெல்லாம் படிக்கிறதுக்காக சால்வ் பண்ண ஆரம்பிச்சினாலே எனக்கு போதும். நீ பப்ளிக் எக்ஸாமுக்கு 100% அழகாக ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆனினா நீ ஜேஇக்கு ரெடி. இது நிறைய பேர் உங்ககிட்ட சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறேன். ஸ்டேட் போர்டுடைய பப்ளிக் எக்ஸாமில் நீ எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுக்க முடிஞ்சால் ஜேஇக்கு நீ ரெடி. புரியுதா? தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லைன்ற. இப்போ அடுத்து உன்னோட ஸ்டேட் போர்ட் புக் இருக்குல்ல, இப்போ நீ 100 out of 100 எடுக்கணும்னா என்ன செய்யணும், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும், நியூமரிக்கல் பார்க்க வேண்டியிருக்கும். 1 மார்க்கில் எப்படி சால்வ் பண்ணுறது, நீ நிறைய பேர் என்ன பண்ணுவ, வெறும் ஆப்ஷனை மட்டும் மனப்படமாக வச்சிருப்ப. என்ன செய்யணும், ஆன்சர் ஏன் வருது, எப்படி வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தோன்னா நான் 1 மார்க்லாம் அதுக்கு தான் உனக்கு இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். பண்ணுறேன்னா உனக்காக தான் அதெல்லாம் பண்ணுறேன். சரியா? அப்போ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ. உங்கள் கையில் 3 மாதம் இருக்குன்னா அந்த 3 மாதத்தை யூஸ் பண்ணு. சரியா? இப்போ அடுத்து டெய்லி 5 ப்ராப்ளம் நீ என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணு. நான் உனக்காக என்ன செய்கிறேன், டெய்லி 5 ப்ராப்ளம்ஸ் டெய்லி நான் சால்வ் பண்ண சொல்லித்தரேன். ஜேஇ மெயின் கொஸ்டின் இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், நம்ம புக்கில் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கட்டும், 5 ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு இன்னையிலிருந்து நான் 3 மாதத்துக்கு டெய்லி உனக்கு சொல்லித்தரேன். என் கூட சேர்ந்து இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண. சரியா? அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஜேஇ மெயினில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நீ என்ன செய்யணும், பார்க்கணும். எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் பேப்பர் நீ பாரு, அதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், நம்ம டெய்லி சால்வ் பண்ணுற 5 ப்ராப்ளம்லாம் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் நீ பார்க்கணும். இந்த 3 ஸ்டெப்பு எனக்கு செய்யணும். இதை செஞ்சால் உன்னால் கிளியராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னது, பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண, அது நடக்கும். சரியா? இப்போ இந்த டெய்லி 5 கொஸ்டின் சொன்னல, இது நான் உனக்காக சால்வ் பண்ணுறேன். ஐ வில் சால்வ் இட் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ நீ என் கூட சேர்ந்து நான் சால்வ் பண்ணதை பார்த்து நீயும் சால்வ் பண்ணால் போதும். இப்போ இந்த 7:30 PM சொன்னேன் இல்லையா, இந்த 7:30 PM நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணும்போது, சார் இந்த வீடியோவை நான் ரொம்ப லேட்டாக பார்க்குறேன், நீங்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் போட்டிங்க, ரொம்ப லேட்டாக பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவில் வந்தோன்னா ஜேஇ பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, என்கிட்ட வந்துரு, நான் என்ன சிலபஸ், ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது, மேக்ஸில் என்ன இருக்குது, கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்குது, ஃபுல் சிலபஸ், எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, அதில் எத்தனை எழுதணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம்னா அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், நான் என்ன மார்க்கு சார் எடுக்கணும், மொத்தம் இது எத்தனை மார்க்குக்கு வைப்பீங்க, 300க்கு இப்போ வைக்கிறோன்னா 300க்கு நான் எவ்வளோ எடுக்கணும் அப்போது எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐஐடி, என்ஐடி, இப்போ ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, என்ஐடி திருச்சி இருக்குது, இப்போ அதில் நான் சேரணுன்னா அதுக்கான கட் ஆஃப் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி 7:30 PM உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் லைவாக. இந்த லைவில் உனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்வி எல்லாமே வந்து நீ என்ன செய்யலாம், என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஸோ ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வில் பி டிஸ்கஸ் தேர். ஓகே, மறக்காமல் இந்த லைவ் செஷன் வந்துரு, நான் உன்னை அங்கே மீட் பண்ணுறேன். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, ஜேஇக்கு நீ தனியாக ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ண போறியா, ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ 100% ப்ரிப்பேர் பண்ண போகிற. இது இல்லாமல் என் கூட சேர்ந்து டெய்லி 5 ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறேன். இதை தாண்டி அடிஷ்னலாக நீ என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்துரு. சரியா? சப்போஸ் ரொம்ப நாள் கழித்து பார்க்குற அப்படின்னா அதோட லிங்க்கை இங்கே நான் கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கமெண்ட்டை பார்த்தோன்னா உனக்கு தெரியும். சரியா? பாய் பாய் பாய்.